இப்பதான் ஓடணும், அவனை பிடிக்க ட்ரை பண்ணும். அவன் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. சீக்கிரம் வாங்க கொஞ்சம் லட்சுமி அக்கா மண்டபத்துக்கு. வர அந்த வேல இருக்கா? எப்பா பொம்பளைங்களா இவளுங்க இந்த விரட்டுறாளுங்க. இவளுங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டோம் பா நம்ம. டேய் மச்சான், எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு சொன்ன ஆள் இவன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டப சைட்லேருந்து இவ்வளோ தூரம் ஓடி வரான். புடுறான் அவனை ஃபஸ்ட்டு போய் புடுறான். நான் இந்த பைக்கை ஸ்டாண்ட் போட்டு வந்துடுறேன். போடா. யார் சார் நீங்க? எதுக்கு என் சட்டை இப்படி பிடிச்சுன்னு இருக்கீங்க? எடுங்க சார் கையை. டேய் யாருன்னு என்னை பார்த்து கேட்குற? யாருன்னு உனக்கு தெரியாதாண்ணா? நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. எங்கடா ஓட பார்க்குற நீ? சிட்டிக்குள்ள கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து கிரைம் பண்ணிட்டு அப்படியே நைஸா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா? இது ஊருடா. இங்க ஒவ்வொரு சந்தும் பொந்தும் எங்களுக்கு கத்துப்படி. இங்கேருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி அல்காரிதமே எழுதணும். அது உன்கிட்ட இல்ல. நில்லுடா. சார் கையெடுங்க சார் ஃபர்ஸ்ட் என் ஹுட்டில இருந்து. விஷ்ணு இவன் தான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிலா சொன்ன அதே ஹூடி சட்டை, அதே ரெட் கலர் ஹூடி. தம்பி நீ என்னவோ சாதாரணமாக ஒரு வதந்தியை பரப்பிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? நீ பண்ணிட்டு இருக்கிறது பெரிய சைபர் கிரைம் மிஷன் தெரியுமா அவனுக்கு? ஒரு 20 வருஷம் பாரம்பரியம் உள்ள மண்டபத்தை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாசி சரியில்லைன்னு பொய் சொல்கிற. எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா உனக்கு அது? உன்னை இப்போவே சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாதான் உன்னையெல்லாம் திருந்துவ. ஜாமீன் கூட கிடைக்காம உள்ள கம்பி என்னடா. ஜாக்கிரதை நீ. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். நான் ஒன்றும் வேணும்னே இதெல்லாம் செய்யல சார். நான் வெறும் கூலி ஆளு தான். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு சார் தான் என்கிட்ட பேசி இந்த வேலையை செய்ய சொன்னார். லக்ஷ்மி மண்டபத்துக்கு போய் அங்கே வரவங்க கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லு, உனக்கு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொன்னார் சார். என்னை விட்டுடுங்க சார். எனக்கு இதில் வேற எதுவுமே தெரியாது. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். விட்டுடுங்க சார்ன்னு சொன்னா விட்டுருவோமாடா? லக்ஷ்மி அக்கா இந்த மண்டபத்தை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஒரு கோவில் மாதிரி அவங்க நடத்துற இடத்துல போயிட்டு தீட்டுன்னு சொல்லி கரைப்படி வச்சுட்ட நீ. விடிய எங்க பொண்டாட்டிங்கெல்லாம் அவங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அங்க கஷ்டத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்துல நீ இப்படி சின்ன பணமா ஆக்கிட்டியடா. அதுவும் நீ சொன்ன அந்த ஒரு பையால. சி, அந்த சார் யாருன்னு இப்பவே சொல்லு. அவருக்காக தானே இந்த வேலையை செஞ்சேன்னு சொன்னேன். அவர் நம்பர் எடுடா. விஷ்ணு இவன் கிட்ட பேசி நேரத்தை வீணாக்காத. இவனை போனை போடுங்க ஃபர்ஸ்ட். ஏய் போன் குடுறா ஃபர்ஸ்ட் நீ. சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நான் எதுவும் பண்ணல சார். உன்னை போனை குடுன்னு. போன் குடுறா. நீங்க தெரிஞ்சு இந்த போன்ல தாண்டா இவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அந்த கால்லாம் வந்திருக்கும். டேய் தம்பி ஒழுங்கா லாக் எடு, இல்லைன்னா நாங்களே லாக் ஓப்பன் பண்ணுவோம். நீ பண்றியா நாங்க பண்ணட்டுமா? தம்பி ஒழுங்கா லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு ஒழுங்கா சொல்லும் போதே கேட்டுக்கோ, இல்லைன்னா நானே ஆக்ட் பண்ணி உள்ள போயிடுவேன். அப்புறம் நீ யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ண, யார்கிட்ட இருந்து காசு வாங்கின, அக்கு வேற ஆணி வேற எடுத்து பஞ்சாயத்துக்கு வச்சிருவேன். ஒழுங்கா உன் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு. சார் நிஜமாவே சொல்றேன் சார். அந்த சாரோட முகம் கூட எனக்கு தெரியாது சார். அவர் ஒரு பெரிய கருப்பு கலர் கார்ல தான் வந்து என்கிட்ட பேசினாரு. பார்க்க ரொம்ப படித்தவர் மாதிரி கௌரவமாக பிஸ்னஸ் மேன் மாதிரி இருந்தார் சார். லக்ஷ்மி மண்டபத்தை இடிக்கணும், அதுக்கு இந்த வதந்தி தான் முதல் படி அப்படின்னு சொன்னார் சார். ஐயோ சத்தியமாக நான் எதுவுமே பண்ணல சார். எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் சார். முடிச்சிடுங்க சார் ப்ளீஸ் சார். விடுங்க சார். என்ன பிஸ்னஸ் மேனா? யாருடா அவன்? லக்ஷ்மி அக்காவுக்கு அந்த சாருக்கு என்ன சம்பந்தம்? விக்கி இவன் சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட சதி மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. இவனை இப்படியே விடக்கூடாது. இவனை அப்படியே மண்டபத்துக்கு இழுத்துட்டு போவோம் வா. அந்த மருமகன் வீட்டுக்காரங்க முன்னாடி இவன் பாந்தி எடுக்கணும். அக்கா மேல இருந்த பழியெல்லாம் துடைக்கணும். புரிஞ்சுதா? வாட போலாம். சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன். விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். நான் புள்ள குட்டிக்காரன் சார். உன்னை இன்னைக்கு சும்மா வர்றதா இல்லடா. வாடா மண்டபத்துக்கு போலாம். விஷ்ணு முதல்ல இவன் ஃபோனை எடு. நீலாம் சொன்னதை வச்சு பார்த்தா இவன் சும்மா இங்கே வந்து வதந்தி பரப்புற மாதிரி தெரில எனக்கு என்னமோ. இங்கே என்ன நடக்குது, மகன் வீட்டார்கள் எவ்வளோ தூரம் கோபமாக இருக்காங்க, எல்லாத்தையும் யாருக்கும் லைவ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான். ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான். இது ஏதோ சின்ன விஷயம் மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. இவனோட ரீசன்ட் கால் லாக் எல்லாமே ஒரே ஒரு மர்ம நபருக்கு தான் போயிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த ஃபோனில் இருக்கவன் தான் அந்த மெயின் வில்லனே எனக்கு தெரிஞ்சு. உமா
நீ லக்ஷ்மி அக்கா கிட்ட போய் அவங்கள தைரியமா இருக்க சொல்லு. விஷ்ணுவும் நானும் அவனை அப்படியே மண்டபத்தோட நடு ஹாலுக்கே கூட்டிட்டு வரோம். புரிஞ்சுதா? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியும் அந்த ஊர் ஜனங்க முன்னாடியும் இவன் உண்மையை சொல்லியே ஆகணும். இவன் வாயிலேருந்து உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இவனை விட மாட்டோம். புரிஞ்சுதா? சரிங்க, புரிஞ்சுது எனக்கு. பரவாயில்ல விஷ்ணு, நீங்க 2 பேரும் கோட் ஷூட் போட்டுட்டு ஆபீஸ்க்கு போறவங்கன்னு பார்த்தா இங்க வந்து இறங்கின உடனே அந்த பயலுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுதே. இனி லக்ஷ்மி பயப்பட வேணாம். விஷ்ணு, விக்கி, இவனை அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி பஞ்சாயத்து நிப்பாட்டுங்க. அவன் முன்னாடி இவன் உண்மையெல்லாம் ஓப்பனா சொல்லணும். அப்பதான் இந்த ஊர் மக்களுக்கும் இந்த எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிய வரும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்டு தான். ஐயா ஐயா, என்னை விட்டுடுங்க ஐயா. நான் சொல்றது எல்லாமே நிஜம்தான் ஐயா. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட மேனேஜர் சார். அவரோட பேர் கூட ஏதோ ராகவன் அப்படின்னு தான் சார் சொன்னார். ப்ளீஸுங்க, என்னை விட்டுருங்கய்யா. அவர் வெறும் லக்ஷ்மி மண்டபத்து வாஸ்து தோஷம் இருக்கு, அங்கே ஒரு காலகட்டத்தில் சுடுகாடு இருந்தது அப்படின்ட்டு ஊர் ஜனங்கிட்டையும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கிட்டையும் சொல்ல சொன்னாங்கய்யா. மற்றபடி எனக்கு வேற எந்த விஷயமும் தெரியாதுங்கய்யா. பணம்லாம் அவங்க என் அக்கௌண்ட்டுக்கு தாங்க ஐயா போட்டு விட்டாங்க. வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க, என்னை விட்டுடுங்கய்யா. மேனேஜர் ராகவனா? விக்கி, நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி யாரும் இல்லைல்ல? இவன் ஏதோ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி மேனேஜர் பற்றி பேசுகிறான் போலியே. ஆனால் இந்த ராகவனுக்கும் லக்ஷ்மி அக்காவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த மேனேஜர் இவனை வச்சு ஊர் ஜனங்கிட்டையும் இப்படி பொய்யா பரப்ப சொன்னோம்? எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது விக்கி. ஆமாம் விஷ்ணு, எனக்கும் இதில் ஏதோ பெரிய சதி இருக்க மாதிரி தான் தருது. நம்ம ஃபஸ்ட்டு இவனை மாப்பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த வைக்கணும். ஃபோனில் இருக்க அந்த நம்பருக்கு இப்போவே நம்ம கால் பண்ணி கேட்கலாமா? ரிட்டர்ன் கால் பண்ணி இவன் மூலமாக அந்த ராகவன் மேனேஜர்கிட்ட பேச வைப்போம். என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு நம்ம அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். தம்பி, இங்கே பாருப்பா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒழுங்காக பதில் சொல்லிடு. நீ உன்னை இந்த மாதிரி விஷயத்துக்கு அனுப்புன அந்த ராகவன் இப்போ எங்கே இருப்பான் சொல்லு. நீ சொல்லலைன்னா இப்போவே அவனோட ஐபி அட்ரஸை வச்சு போலீஸை கூட்டிட்டு வந்துடும். ஜாக்கிரதை. சார் சார், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். அந்த ராகவன் சார் இப்போ ஊர் எல்லையில் ஒரு பெரிய காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேலை முடிஞ்சது உடனே உனக்கு மீதி பணத்தை தரேன் அப்படின்னு சொன்னார் சார். இங்கே இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படியாவது சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னார் சார். அது கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொன்னார் சார். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், என்னை விட்டுடுங்க சார் ப்ளீஸ். பாத்தியா விஷ்ணு, இவன் ஃபோனில் இருக்க மெசேஜ் எல்லாமே இந்த ராகவன் அனுப்புனதாக தான் இருக்கும். வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு, நீங்கள் 2 பேரும் போயிட்டு லக்ஷ்மி அக்காவை தைரியமாக இருக்க சொல்லுங்கள். புரியுதா? நாங்கள் இவனை நேராக காமாட்சி அம்மா முன்னாடி நிறுத்தி அந்த ஆடியோ ஆதாரத்தை போட்டு காட்டுறோம். புரியுதா உங்களுக்கு? வாடா தம்பி, போகலாம். அக்கா ப்ளீஸ் காமாட்சக்கா, போயிடாதீங்க காமாட்சக்கா. கல்யாணத்தை இங்கே நடத்துங்க காமாட்சக்கா. இந்த மண்டபத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. எவனோ ஒருத்தன் பொருளி பரப்பியிருக்கான். ப்ளீஸ்க்கா. எவனோ ஒருத்தன் பொருளை பரப்புனானா ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் காட்டு ஃபர்ஸ்ட். இந்த கல்யாண மண்டபத்துலலாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது. அப்புறம் என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எதுவும் ஆகாது, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நிறுத்துங்க காமாட்சி அம்மா. இந்த மண்டபத்தை விட்டு நீங்கள் ஒரு அடியும் எடுத்து வச்சு வெளியே போகக்கூடாது. 20 வருஷமா இந்த ஊரில் இருக்கிற சுத்துப்பட்டு 20 கிராம ஜனங்களும் ஒரு கோவில் மாதிரி இந்த இடத்துல வந்து கல்யாணத்தை நடத்துகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு இதோ இப்போ உங்கள் முன்னாடியே நிற்கிறான் பாருங்க, இவன் தான் காரணம். இதோ இந்த திருட்டு பையன் தான் கரப்பூசை பார்த்தவன். இவன் யார், இவன் எதுக்காக நம்ம ஊருக்கு வந்தான், இவனை இங்கே அனுப்பி வச்சது யாருன்ட்டு எல்லாம் அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு எல்லா உண்மையும் இப்போ இவனே அவன் வாயால் சொல்லுவான் பாருங்க உன் முன்னாடி எல்லார்கிட்டையும். அது வரைக்கும் யாரும் இந்த இடத்துல இருந்து ஒரு அடி நகரக்கூடாது. என்ன தம்பி விஷ்ணு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீயும் விக்கியும் டவுன்ல ஏதோ பெரிய ஐடி கம்பெனி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து லட்சமா சம்பாதிக்கிறீங்க. படிச்ச பசங்கன்ட்டு நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். இப்போ கல்யாண நேரத்தில் முகூர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரமே இருக்கும்போதே விடிஞ்சு விடியாமலும் இப்படி ஒரு தெருவில் போகிற திருட்டு பயலை இழுத்துட்டு வந்து எங்கள் முன்னாடி நிப்பாட்டி பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் மூஞ்ச நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இவன் சொன்னா நான் கேட்கணுமா? நான் கேட்கணும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? இவனை வச்சு நீங்கள் என்ன வேணா நாடகம் ஆடி
பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு என் பெத்த பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். 20 வருஷம் பாரம்பரியம் நீ எதை வேணா சொல்லிக்கோங்க. ஆனா இந்த மண்டபத்துல ஆசை சரியில்லைன்னா அங்க ஒரு காலத்துல பழைய சுடுகாடு இருந்துச்சுன்னோ இங்க தாலி கட்டின பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆகாதுன்னோ தெளிவா போன்ல தகவல் வந்துச்சு எனக்கு. ஊரே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. பெத்தவன் என் பிள்ளைய நான் எப்படி பணிய வைக்க முடியும்? நீயே சொல்லு. நான் இங்கேருந்து என் குடும்பத்தோட கிளம்புறேன், அவ்வளோதான். இதுல ஒரு மாற்றமும் இல்லை. வெளியே விடுங்க விஷ்ணு. அக்கா அக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா, ப்ளீஸ் அக்கா. என் கௌரவத்தை இப்படி நடுத்தருவில் வச்சு உடைச்சிடாதீங்கக்கா. விஷ்ணுவும் விக்கியும் சும்மா எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருத்தரை இப்படி இழுத்துட்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்ட மாட்டாங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அவங்க சிட்டியில் பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் நம்ம ஊர் மேலேயும் என் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் அவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்லக்கா. அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க வச்சிருக்க அந்த டெக்னாலஜி அறிவுக்கும் ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்கும்க்கா. இந்த மண்டபத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு சதியை தான் இப்போ இங்கே கொண்டு வந்திருக்காங்கக்கா. ப்ளீஸ்க்கா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முழுசா கொஞ்சம் கேளுங்கக்கா. அவங்க சொல்கிறதுல என்னதான் இருக்குன்னு ஒரே ஒரு 5 நிமிஷம் அவங்க பேசுகிறத கேளுங்கக்கா. அதுக்கப்புறமும் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்கக்கா. ப்ளீஸ்க்கா, அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு மட்டும் கேளுங்கக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.